Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Narayanam Namaskritya Naram Chaiva Narottamam Devim Saraswatim Vyasam Tato Jayamudirayet. Nashtapraisho Bhutreshu Nityam Bhagavata Sevaya Bhagavatyuttama Shloke Bhaktir Bhavati Naishtaki Krishne Swadhamopagate Dharmajnanadhipissaha Kalau Nashtatrashamesha Puranarko Dhunoditaha. Grantaraj Srimad Bhagavatam Canto 1 Chapter 13 Text 27. Grantaraj Srimad Bhagavatam Skandam 1 Adhyayam 13 Slogam 27. Yasvakata parato veha jata nirveda atmavan hridikritva harim gehat pravarjeta sanurottamaham. Mataji padinga. Hare Krishna Prabhuji. Hare Krishna. Hare Krishna. மொழிபெயர்ப்பு. எவன் தானாகவோ பிறர் உபதேசத்தாலோ இந்த ஜட உலக துன்பத்தையும் நிலையற்ற தன்மையையும் அறிந்து இதயத்தில் வாழும் பரம புருஷரிடம் முழு நம்பிக்கை கொண்டு வீட்டை விட்டு வெளியேறுகிறானோ அவன் முதல் தரமான மனிதனாவான். பொருளுரை. மூவகையான ஆன்மீகிகள் உள்ளனர். அவர்கள் ஒன்று தீரன் அல்லது குடும்ப சகவாசத்தை விட்டு பிரிவதால் கலக்கம் அடையாதவன். 2 பௌதீக வாழ்வில் தோல்வி அடைந்ததால் துறவரம் ஏற்றவன். மற்றும் 3 பகவானின் உண்மையான பக்தன். இவன் பகவான் நாமத்தை கேட்பதாலும் பாடுவதாலும் இறையுணர்வை ஏற்படுத்திக் கொண்டு இதயத்தில் வாழும் பகவானையே முற்றிலும் நம்பியவனாய் வீட்டை விட்டு வெளியேறுகிறான். பௌதீக வாழ்வில் தோல்வி அடைந்து துறவரத்தை மேற்கொள்வது தன்னுணர்வு பாதையில் முதற்படியாகும். ஆனால் பரமாத்மாவாக அனைவரது இதயத்திலும் வாழும் பரமபுருஷ பகவானையே முழுமையாக நம்பி இருக்கும் பயிற்சியை பெறும் பொழுதுதான் முக்தி அடையும் வழியில் உண்மையான பூரணத்துவம் கிடைக்கிறது. ஒருவன் வீட்டை துறந்து அடர்ந்த காட்டில் தனியாக வாழக்கூடும். ஆனால் நிலையான பக்தன் ஒருவன் தான் தனியாக இல்லை என்பதை நன்கு அறிவான். பகவான் எப்பொழுதும் அவனுடனேயே இருக்கிறார். மேலும் எந்த ஆபத்தான சூழ்நிலையிலும் உண்மையான பக்தனை அவரால் காப்பாற்ற முடியும். எனவே ஒருவர் தூய பக்தர்களின் சகவாசத்தில் பகவானின் புனித நாமம், குணம், உருவம், ஏழைகள் மற்றும் பரிவாரம் போன்றவைகளை பற்றி கேட்டும் பாடியும் வீட்டிலேயே பக்தி தொண்டை பயில வேண்டும். இப்பயிற்சியை எந்த அளவுக்கு ஒருவர் மேற்கொள்கிறாரோ அந்த அளவிற்கேற்ப இறையுணர்வை எழுப்ப அது அவருக்கு உதவும். பகவான் எல்லோருடைய இதயத்திலும் அமர்ந்திருக்கிறார் என்றாலும் இத்தகைய பக்தி தொண்டால் பௌதீக லாபத்தை அடைய விரும்புபவரால் ஒருபோதும் பகவானை நம்பி இருக்க முடியாது. பௌதீக லாபத்திற்காக பகவானை வழிபடுபவர்களுக்கு அவர் வழிகாட்ட மாட்டார். இத்தகைய பௌதீகமான பக்தர்களுக்கு பகவான் பௌதீக நன்மைகளை அளிக்கக்கூடும். ஆனால் மேலே குறிப்பிட்ட முதல் தரமான மனிதனின் நிலையை அவர்களால் அடைய முடியாது. உலக சரித்திரத்தில் குறிப்பாக இந்தியாவில் இத்தகைய தூய பக்தர்களின் உதாரணங்கள் பல உள்ளன. மேலும் தன்னுணர்வு பாதையில் அவர்களே நமக்கு வழிகாட்டிகளாக உள்ளனர். மகாத்மா விதுரர் இத்தகைய தூய பக்தர்களில் ஒருவராவார். மேலும் தன்னுணர்வை பெற நாம் அனைவரும் அவரது தாமரை பாத சுவடுகளை பின்பற்ற வேண்டும். ஹரே கிருஷ்ணா. Om Jnanatimrantasya Jnananjanashalakaya Chakshurunminitam Yena Tasmai Shri Gurave Namaha. Shri Chaitanya Manobhishtam Sthapitam Yena Bhutale Swayam Rupa Kalamahyam Dadati Swapadantikam. Vandeham Shri Guroho Shri Yutapatakalam Shri Gurun Vaishnavamscha. Shri Rupam Sagrajatam Sahaganagunathan Vitam Tam Sajivam. Sadvaitam Savadhutam Parijan Sahitam Krishna Chaitanya Devam. Shri Radha Krishna Padan Sahagana Ladata Shri Vishakhanvitamscha. Hey Krishna Karuna Sindho Dinabandho Jagatpate Gopesha Gopika Kanta Radha Kanta Namostate Tatta Kanchana Gaurangi Radhe Vrindavaneshwari Vrishabhanusate Devi Pranamami Haripriye. Namo Mahavaranyaya Krishna Prema Pradayate Krishnaya Krishna Chaitanya Namne Gauritvishe Maha.
Vanchakalpatarubhyascha kripasindhubhya eva cha paritanam pavanebhyo vaishnavebhyo namo namah. Jaya Shri Krishna Chaitanya Prabhu Nityananda Shri Advaita Gadadhara Shivasadi Gaur Bhakta Vrinda. Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare. Madgavira pi Gopala Swikuryat Kripaya Yadi Tadaiva Sampayah Pitva Prishayus Tat Priyajanaha. We're being given a contrast in today's verse with what we heard in the last class. நம்ம முந்தைய வாரத்துல என்ன படிச்சோமோ எதை பத்தி கேட்டோமோ அதுக்கு ஒரு மாறான முறையில நமக்கு இன்னைக்கு ஸ்லோகத்துல நம்ம படிக்க இருக்கிறோம். Last time we heard about the Dhira, the person who has sobered up from material life after so much experiencing so much frustration in this world. நம்ம போன வாரம் படிச்சது என்னன்னா, தீரன்னா யாரு, அதாவது யார் ஒருவன் பல இக்கட்டான சூழ்நிலைகளிலிருந்து வெளியே வந்து அவன் வாழ்க்கையை வெறுத்து அதன் பின்னர் உள்ளுணர்வு பாதையை மேற்கொள்கிறான், துறவு வாழ்க்கையை மேற்கொள்கிறான் என்று பார்த்தோம். And today we are being told about the Narottama. Pravarjet sad Narottamaha. ஆனா இன்றைய ஸ்லோகத்துல நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, நரோத்தமன் என்றால் யார், அவர்களை பற்றி இங்க விளக்கப்பட்டிருக்கு. So as Srila Prabhupada has mentioned in his purport, there are different classes of transcendentalists. ஸ்ரீல பிரபுபாத தம்முடைய பொருளறையில் என்ன சொல்றார், பல வகையான ஆன்மீகவாதிகள் உள்ளனர் என்று கூறுகிறார். Dhira, who is a sober person, தீரன் என்பவன் சமநிலையில் இருப்பவன். He is no longer disturbed by the waves of material affection and attraction in this material world. பௌதிக பந்த பாசங்களுக்கோ அதன் கவர்ச்சியினாலோ அவன் பாதிப்படையாமல் இருப்பவன். Another type of Dhira is a person who is in the renounced order of life after a life of frustration. So he's more frustrated than detached, actually. அடுத்த வகையான தீரன் என்பவன் துறவு வாழ்க்கையில இருக்கான். ஆனா துறவு வாழ்க்கையை அவன் பௌதீக வாழ்க்கையின் வெறுப்பின் காரணமாக மேற்கொண்டதனால் அவனுடைய சூழ்நிலை எப்பொழுதும் துறவு வாழ்க்கையில் இருந்தாலும் கூட அவனுடைய சூழ்நிலையானது வெறுப்பை சார்ந்தே உள்ளது. That person is kind of like the person who, there's a story about this, a Bengali story. One man is walking along holding a big basket full of rice on his head. அவனுடைய துறவு எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட நபர்களுடைய துறவு என்பதற்கு ஒரு வங்காள கதை ஒன்று இருக்கு. அந்த கதையை சொல்றோம். அதுல ஒரு ஆள் தலையில பெரிய மூட்டை, அரிசி மூட்டையை தூக்கி சுமந்து நடந்து கொண்டிருக்கிறான். And suddenly a big, huge gust of wind comes along and blows the basket out of his grasp. அவனுடைய கை பிடியிலிருந்து தள்ளி எரியிற அளவுக்கு ஒரு பெரும் காற்று சூழல் வீசும் பொழுது அந்த அரிசி, அந்த கூடை அவன் கையை விட்டு வெளியில போயிடுறது. All the rice is scattered in the wind. அவன் தலையில வச்சிருந்த அரிசியோ எல்லாமே செதறி போயிடுது காற்றுல. So the man folds his hands and says, Govinda Bhoga. அவன் என்ன பண்ணான், உடனே தலையில இருந்தது சாதம், அது கீழே விழுந்துருச்சு. உடனே அவன் கைய கூப்பி கோவிந்த போகம் அப்படின்னு சொல்லிட்டான். So this is like a person who has lost all assets in old age, can't enjoy anything anymore anyway, and then he takes sannyas. இப்படிப்பட்ட வாழ்க்கை எப்படின்னா, யார் ஒருவர் அவன் முதிர்ச்சி அடைஞ்சாச்சு வாழ்க்கையில, அவனுடைய வயசாயாச்சு, அவனால எதையுமே உணர முடியாது, எதையுமே எந்த இன்பத்திலையும் ஈடுபட முடியாது. ஆனா அப்படி இருக்கிறவன் இறுதியில் என்ன சொல்றான், நான் சன்னியாசம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். Sometimes they join ISKCON for this reason.
இந்த காரணத்துக்காக ஒரு சிலர் அப்படிப்பட்ட நபர்கள் இஸ்கானை கூட வந்து சேர்ந்துக்கிறாங்க. He may or may not have any parents, or he's maybe escaping an abusive situation, or nobody will marry him anyway, and he's a failure in life, so he takes up spiritual life. அவன் எப்படிப்பட்ட நபர்னா, அவனை யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, அவனுக்கு வந்து வாழ்க்கையில அவனுடைய பெற்றோர்கள் அவனை சீந்தல, யாருமே சீந்தாத நிலையில, யாரையுமே வந்து அவனுக்கு வந்து ஒரு விதமாக அவனை அவனை பொருட்படுத்தாத பட்சத்தில் அவன் வந்து ஆன்மீக வாழ்க்கையில கலந்துக்கிறான். But the Narottama is a different thing. Narottama is very different. இவர்களை விட நரோத்தமர்கள் அப்படிங்கிறது முற்றிலும் மாறுபட்டவர்கள். As Prabhupada says here, he's a person who has actually awakened God consciousness by sincerely hearing and chanting, and takes complete shelter of Krishna out of love. பிரபுபாதர் இங்க தெளிவா சொல்றார், அப்படிப்பட்ட நேர்மையான பக்தர்கள் எப்படி இருப்பாங்க? மிகவும் நேர்மையாக பகவானுடைய உணர்வை அவர்களுள் விழித்து காதால் கேட்பது, வாயால் பாடுவது, மேலும் பகவானை முற்றிலும் சரணடைவது, இதன் மூலமாக அவர்களுடைய இதயத்துல பகவானுக்கான தூய பக்தியை எழுப்புபவர்கள். So we don't discourage anyone from taking the spiritual life for any reason at any time. We encourage everyone. யாரையுமே நாம வந்து ஆன்மீக வாழ்க்கையில எடுத்துக்கொள்வதற்கு எந்த சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல, ஆன்மீக வாழ்க்கையை அவர்கள் மேற்கொள்வதில் நம்ம வந்து உற்சாகம் செய்கிறோம், அவர்களை வந்து குறை சொல்றதில்ல. There are people who just by nature they don't want to get too much involved in the material world. Those people are also called dhiras. ஒரு சில நபர்கள் இயற்கையாகவே அவர்கள் வந்து பௌதீக வாழ்க்கையில நாட்டம் கொள்ளாமல் இருக்கலாம், அவர்கள் தீரர் என்று அழைக்கப்படுகின்றனர். And Prabhupada says a person may take to the renounced order after experiencing so much frustration, and that's also good. He should do so. பிரபுபாதர் சொல்றபடி ஒரு சிலர் வந்து வாழ்க்கையில வெறுத்து போய் அதன் பின்னர் அவர்கள் சந்நியாச வாழ்க்கையை, ஆன்மீக வாழ்க்கையை மேற்கொள்ளலாம், அதுவும் நன்றே. Any position in the varnashram system is a stepping stone towards real spiritual life, and it should be adopted. உண்மையான ஆன்மீக வாழ்க்கையை அடைவதற்கு வர்ணாசிரமத்தில் எந்த நிலையாக இருந்தாலும் அது ஒரு அடிக்கல்லாகவே இருக்கிறது, நிச்சயம் அதை ஏற்றுக்கொள்வது அவசியம். But someone who's perfectly liberated is a person who has practiced, long practiced, in depending fully on the Supreme Lord. பகவான் மீதே முழுமையாக சார்ந்து சரணடைந்து நீண்ட நாள் பயிற்சி செய்பவர்களே உண்மையான விதத்தில் ஆன்மீக முன்னேற்றத்தை அடைகின்றனர். Srila Prabhupada is, in all other places, he several times described that the main challenge of the renounced order of life is the illusion that one is alone. பிரபுபாதர் வந்து பல இடங்கள்ல சொல்லியிருக்கார், ஒரு சந்நியாச துறவு வாழ்க்கையில ஒருத்தர் வாழணுங்கிறதுலயே மிக கடுமையான சவால் என்னவெனில் அவர்கள் தாங்கள் தனிமையில் வாழ்கின்றனர் என்ற எண்ணத்தை மேற்கொள்கின்றனர். அதுதான் அவர்களுக்கு மிகவும் கடுமையான சவாலாக திகழ்கிறது. But a real devotee knows that he's never alone. The Lord is always with him, at least in the heart. ஆனால் ஒரு உண்மையான பக்தன் வந்து நிச்சயம் இது மாயை, இப்படிப்பட்ட எண்ணம் என்பதை உணர்ந்தவன். ஏனெனில் என்னைக்குமே அவன் தனிமை கிடையாது, குறைந்தபட்சம் அவனுடைய இதயத்தில் பகவான் இருக்கிறார் என்பதை உணர்ந்திருப்பான். The Lord can protect his sincere devotee in any awkward circumstance. எந்த சூழ்நிலை மோசமான சூழ்நிலையாக இருந்தாலும் பகவான் தம்முடைய பக்தரை அந்த சூழ்நிலையிலிருந்து காப்பாற்றுவார் என்பதே உண்மை. And one should know that. ஒருவர் இதை உணர்ந்திருக்க வேண்டும். So Srila Prabhupada writes here that one should therefore practice devotional service at home, hearing and chanting the holy name, quality, form, pastimes, entourage, etc., in association with pure devotees. And this practice will help one awaken God consciousness in proportion to this one's sincerity of purpose. இதைத்தான் பிரபுபாதர் வந்து தம்முடைய பொருளுரையில சொல்றார். ஒருவர் அவரவர் பகவானின் உணர்வை, பகவானின் மீதான உணர்வை எவ்வளவு தூரத்திற்கு நேர்மையான முறையில் அவர்கள் வந்து கடைபிடிக்கின்றார்களோ அவர்கள்
எங்கிருந்தாலும் சரி அவர்களுடைய இல்லத்தில் இருந்தபடியே பகவானின் நாமத்தை உச்சரிப்பதும் கேட்பதன் மூலமும் அவருடைய குணங்களை அறிந்து கொள்வதன் மூலமும் ரூபத்தை உணர்வதன் மூலமும் லீலைகளை கேட்பதன் மூலமும் பரிவாரங்களை பற்றி தெரிந்து கொள்வதன் மூலமும் அவர்கள் இதை தூய பக்தர்களின் சங்கத்தில் கடைபிடிக்க முடியும் என்று சொல்றார். It's said in Bengali language, Kiba Vipra Kiba Nyashi Shutra Kene Noi, or Grihe Ba Bonete Thake Shara Hari Bole Rake. Means the same thing. In any condition of life, as long as you are sincerely engaged in hearing and chanting and serving Krishna, worshiping Krishna, you will become detached and you will develop love of Godhead if you're sincere. இதத்தான் பெங்காலில ஒரு 2-3 ஸ்லோகங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. நம்ம எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, நம்ம சன்னியாசியாக இருந்தாலும் சரி, இல்ல விப்ரனாக இருந்தாலும் சரி, இல்ல சூதரனாக இருந்தாலும் சரி, நேர்மையான முறையில நம்ம பகவானுடைய நாமத்தையும் ரூபத்தையும் இது எல்லாத்தையுமே நேர்மையான முறையில கேட்டு உச்சரித்து வாழ்ந்தோம் என்றால் நம்ம இந்த பகவானின் பக்திக்கான பக்குவ பாதையில நிச்சயம் முன்னேற முடியும். But as we know from Bhagavad Gita, this is relative to one's strength of one's purpose. Yayatamam prapadyante tanstateva bhajami. பகவத்கீதையில நம்ம என்ன படிச்சிருக்கோம்? யார் யார் எந்த அளவுக்கு அவங்க பகவானிடம் சரணடைஞ்சிருக்காங்களோ அந்தந்த அளவுக்கு நம்ம இதை உணர முடியும். Actually, Srila Prabhupada said, most of my disciples want to go to Swargaloka. Prabhupada ஒரு உண்மையை வெளிப்படுத்தினார். என்னுடைய சீடர்கள் பெரும்பாலானோர் ஸ்வர்கலோகம் போகணும் அடையணும்னு நினைக்கிறாங்க. They may not realize it yet, of course, but they will. அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம் இதுவரைக்கும், ஆனா நிச்சயம் அவங்க அதை அடைவார்கள். So here it's stated that if somebody wants material benefit from Krishna, he'll get that, but that's all he'll get. He'll not get love of Godhead. ஆனா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? யாராவது ஒருத்தர் பௌதீக முன்னேற்றம், பௌதீக வளம் வேணும்னு கிருஷ்ணர்கிட்ட வேண்டினா நிச்சயம் கிருஷ்ணர் கொடுப்பார். ஆனா அதை மட்டும்தான் கொடுப்பார். அவருடைய தூய பக்தி தொண்டும் அன்பையும் அவர் கொடுக்க மாட்டார். So such materialistic devotees may be blessed by the Lord with material benefits, but they cannot reach the stage of the first class human being as mentioned in this verse. ஆனா இப்படிப்பட்ட நபர்கள் பௌதீக விதமான சிந்திக்கும் பௌதீக பக்தர்கள் பகவானிடம் பௌதீக வளங்களை பெறலாம். ஆனால் இங்கு சொல்லப்பட்டிருக்கிற நரோத்தமம் என்று சொல்லப்படக்கூடிய முதல் தர மனிதர்களாக அவர்களால அந்த நிலையை அடையவே முடியாது. And someone whose devotion is so shallow that he's only ever expected material reciprocation from the Lord, he will not be able to handle a situation in which all of his assets are gone. He'll feel alone. He will not feel the Lord's presence. யார் ஒருவர் இந்த விதத்துல பகவானிடம் பக்தினா அவரிடம் பௌதீக வளத்தை எதிர்பார்ப்பது, கிடைக்கும் என்று வேண்டுவது அப்படிங்கிற ஒரு ஆரம்ப நிலை பக்தியில் இருக்கிறவனால நிச்சயமா ஒரு சமயம் வரும் பொழுது அவனுடைய சொத்து அவனை விட்டு பிரியும் பொழுது அவனால அந்த நிலையை விட்டு பிரிந்து துறவு வாழ்க்கையை உண்மையாக மேற்கொள்ள சாத்தியமே அல்ல. This is actually a little bit scary. இதை யோசிச்சோம்னா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. And this option is described at some length by Srila Bhaktivinoda Thakur in his book called Bhakti Tattva Viveka. பக்தி தத்துவ விவேக அப்படிங்கிற புஸ்தகத்துல பக்திவினோத் தாக்கூர் இந்த ஒருத்தர் கையில இருக்கக்கூடிய அவங்களுடைய அவங்களே தான் தேர்வு செய்யணும் அப்படிங்கிற ஒரு பற்றி விளக்கி உள்ளார். The world of pseudo devotion is just as vast as the world of pure devotion is. அவர் என்ன சொல்றாருன்னா இந்த போலித்தனமான பக்திங்கிறது உண்மையான ஆன்மீக உலகத்தை போலவே மிகவும் விரிவானதாகும். Just as there are various rasas
in the spiritual world, so there are various flavors of mixed devotion available in this material world, and you'll get something, but you'll not get this love of Godhead. எப்படி ஆன்மீக உலகத்துல பலவிதமான ரசனைகள்ல பகவானோட அனுபவிக்க முடியுமோ, அப்படி அதே விதத்துல பௌதிக உலகத்திலையும் பலவிதமான பக்திங்கிற பேர்ல கலங்கமடைந்த பல ரகங்கள் உள்ளது. ஆனா இதெல்லாம் பெற்றோம்னா நமக்கு நிச்சயம் பகவானுடைய தூய பக்தி தொண்டான பகவான் மீது பிரேமை நம்மளால அடைய முடியாது. Earlier we were discussing the sannyas anniversary of Tamala Krishna Goswami, which was 50 years ago, Golden Jubilee. இங்க நாங்க ஒரு தமல கிருஷ்ண கோஸ்வாமி அவர் சந்நியாசம் எடுத்து 50 வருடம் ஆனதை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். அதத்தான் கோல்டன் ஜூப்ளின்னு சொல்லுவோம் நம்ம. On this day in 1972, in front of Sri Radha Govinda Deva in Jaipur, Rajasthan, Srila Prabhupada awarded sannyas to Tamal Krishna Goswami. He was the first one in ISKCON who received the title Goswami. ஸ்ரீ ராதா கோவிந்தர், ஜெய்ப்பூர்ல இருக்கக்கூடிய ஸ்ரீ ராதா கோவிந்தருடைய விக்கிரகத்திற்கு முன்னாடி 50 வருடங்களுக்கு முன்பு இதே நாளில் தான் ஸ்ரீல பிரபுபாதர் சன்னியாஸ் கோஸ்வாமி அப்படிங்கிற பட்டத்தை முதல் இஸ்கான் நபரான கமல் கிருஷ்ணர் மகாராஜுக்கு கொடுத்தார். And it made me think of this particular passage of the Bhagavatam in which these two classes of renounced persons are described, Dhira and Narottama. There's a big difference. இந்த தீரன் மற்றும் நரோத்தமன் அப்படிங்கறத வித்தியாசம் எனக்கு இந்த சம்பவத்தை நினைவு கூறும் வகையில் நல்லா உணர்வதற்கு வழிவகுத்தது. So the Dhira is a person who is either frustrated or just by nature detached, and he is also going to take to the renounced order of life. ஏற்கனவே பார்த்தோம், தீரன் என்பவனும் துறவ வாழ்க்கையை மேற்கொள்வான். ஆனால் அவன் எப்பொழுது வாழ்க்கையில வெறுப்படைந்து அதன் இறுதியில் அவன் துறவ வாழ்க்கையை மேற்கொள்வான். But the Narottama is a person who is automatically attracted and absorbed and natural in pure devotional service, and that person gains love of Godhead and goes back to Godhead. ஆனா நரோத்தமன் என்பவன் இயற்கையாகவே பகவான் மீது கவர்ச்சி கொண்டு அவர் மீது பக்தியை மேற்கொள்வதனால் உண்மையான துறவை மேற்கொண்டு அவன் இறுதியில் பகவான் மீது கிருஷ்ண பிரேமையை அடைந்து பகவானின் திருநாட்டிற்கு செல்வான். So if we study Tamal Krishna Goswami's life, we see that actually he had this nature. The things that we study hard and try to assimilate from Srimad Bhagavatam, he would just naturally intuit these things and act on that platform spontaneously. தமல் கிருஷ்ண கோஸ்வாமி மகாராஜருடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்தோம்னா, ஒருத்தர் பாகவதத்தை படித்து இயற்கையாகவே அந்த பாகவதத்தின் உண்மையான நிலையை உணர்ந்து அத வாழ்க்கையில இயற்கையாகவே செயல்படுத்தும் அந்த நிலையில நடக்கும் தன்மையை கொண்டவர் என்பது நமக்கு தெரியும். And although he tried to get married, it just obviously it wasn't fated and it was not his nature either. அவர் திருமணம் அடைந்து கிரகஸ்த ஆசிரமத்தில் நுழைவதற்கு முயற்சி செய்தார். ஆனால் அவருக்கு அது இறுதியில் அது ஒரு முற்றிலும் தோல்வி அடைந்தது. Both of them wanted Tamal Krishna Goswami to take sannyas. He himself wanted it, and Srila Prabhupada also wanted it. அதுல என்ன தெரிய வருதுன்னா, பிரபுபாதருடைய விருப்பமும் தமிழ் கிருஷ்ண மகாராஜ் கோஸ்வாமி நிலையை ஏற்க வேண்டும் என்று, சந்நியாச நிலையை, தமிழ் கிருஷ்ண மகாராஜரும் தாமாகவே சந்நியாசம் எடுக்க வேண்டும் என்று விரும்பினார். Srila Prabhupada required so many sannyasis to spread Krishna consciousness, and in particular he required such competent and pure personalities such as Tamal Krishna Maharaj. Srila பிரபுபாதருக்கு அந்த சமயத்தில் பல சந்நியாசிகள், பல ஆத்மாக்கள் அவர்களுடைய வாழ்க்கையை பகவானுக்கு அர்ப்பணம் செய்து இந்த
இயக்கத்தை முன்னேற்றி எடுத்து செல்ல வேண்டும் என்ற சூழ்நிலை இருந்தது. அது நிச்சயம் தமிழ் கிருஷ்ண மகாராஜருடைய இதுல அவர் பார்த்தார். So when Tamal Krishna Maharaj suggested that he would take sannyas, Srila Prabhupada, out of duty only, wanted to test him. He discouraged him from doing so. அதனால தமிழ் கிருஷ்ண மகாராஜர் அவர் சன்னியாசம் எடுக்கணும் என்று தமது விருப்பத்தை தெரிவித்த பொழுது ஒரு குருவின் கடமை அப்படிங்கிற பட்சத்துல மட்டுமே ஸ்ரீல பிரபுபாதர் அவரை சோதித்தார். He actually never had any interest in mundane household life. I don't know why anyone tried to convince him to get married to begin with. அவருக்கு உண்மையில பார்த்தா தமிழ் கிருஷ்ண மகாராஜருக்கு பௌதீக வாழ்க்கையில எந்த நாட்டமும் கிடையாது. அதனால எனக்கு ஒன்றும் புரியல, ஏன் யாராவது அவரை கிரகஸ்த ஆசிரமத்திற்கு வரும்படி ஏன் அந்த முயற்சியில அவருடைய கவனத்தை செலுத்தினாங்கன்றது எனக்கு புரியவே வரல. But anyway, Srila Prabhupada tried to test his determination 3 times. He discouraged him from doing this. ஆனா ஸ்ரீல பிரபுபாதர் அவருடைய தீர நிலையை அவர் இருக்கக்கூடிய திடமான நிலையை சோதிக்க விரும்பினார். 3 முறை அவர் அவரை அவருக்கு உற்சாகம் கொடுக்கவில்லை. But all those who met Tamal Krishna Goswami already know that once he set his mind on something, there was no force on the face of this earth that could dissuade him from attaining it. யாருக்கெல்லாம் தமிழ் கிருஷ்ண மகாராஜரோட பழக்கம் இருந்திருக்கோ அவங்க உடனே சொல்லுவாங்க, ஒரு தடவை அவர் தம்முடைய மனதை ஏதோ ஒரு விஷயத்துல ஈடுபடுத்தி விட்டார் என்றால் உலகத்துல எந்த சக்தியும் அதை மாற்ற முடியாது. Tamal Krishna Maharaj even went so far as to fly from Mumbai to Jaipur, and he packed a set of saffron clothes for him to wear at his sannyas ceremony. அவர் எவ்வளவு தீர்மானத்தோட இருந்தார்னா, அவர் மும்பையிலிருந்து ஜெய்ப்பூருக்கு அவர் தம்முடைய சந்நியாசத்துக்கான உடையை தாமே தேர்ந்தெடுத்து பொட்டியில அதை இது பண்ணி அந்த பிரயாணம் விமானம் மூலம் பறந்து சென்றார். Once Srila Prabhupada saw that, he could understand, okay, this person is really fixed. பொதுவா ஒரு குரு தான் ஆடையை கொடுப்பார். ஆனா இந்த மாதிரியான ஒரு தீர்மானத்தை பார்த்தவுடன் ஸ்ரீல பிரபுபாதருக்கு தெரிய வந்தது, இவர் உண்மையிலேயே சந்நியாச நிலையாக இருக்கக்கூடியவரே அப்படிங்கறத அவர் புரிந்து கொண்டார். He was naturally a sannyasi, and he was just by nature, he embodied this spirit of Shvetashvatara Upanishad. Yasya deve para bhaktir yatha devi tatha guru ityadi. அவர் இந்த ஸ்வேதாஸ்வர உபநிஷத்துல எப்படி எஸ்ய தேவே பக்திர் அந்த குருவுடைய வார்த்தையை முழுமையாக பகவானுக்கு இணையாக அந்த தன்மையில வச்சு வழிபடும் இதை தமிழ் கிருஷ்ண மகாராஜர் உண்மையிலேயே உணர்ந்திருந்தார். And Prabhupada concludes today's purport. He says there are many examples of such sincere devotees in the history of the world, especially in India, and they are our guides on the path of self-realization. இந்த பொருளுரைய நிறைவு செய்யும் வகையில் பிரபுபாதர் என்ன சொல்றாருன்னா, இந்தியாவுல பல பக்தர்கள் அவர்கள் முன்னுதாரணமாக இந்த உலகத்துல இருக்காங்க. அவர்கள் அதன் மூலம் நம்மள தன்னுணர்வு பாதையில வழி நடத்துகின்றனர். Mahatma Vidura is one such great devotee of the Lord, and we should all try to follow in his lotus footsteps for self-realization. தன்னுணர்வு பாதைக்கான வழிமுறையை மகாத்மா விதுரர் ஒரு பெரும் பக்தரின் முன்னுதாரணமாக திகழ்வதனால் அவருடைய தாமரை திருவடிகளை நம்ம பின்பற்ற வேண்டும். Sridhar Swami comments on this verse. இந்த ஸ்லோகத்திற்கு ஸ்ரீதர சுவாமி விளக்கம் அளித்துள்ளார். Swata eva parataha paropadeshato va. In the case of the Narottamas, they have been reformed even beforehand. அவர் என்ன சொல்றாருன்னா, நரோத்தமர்களுடைய
வாழ்க்கையை பொறுத்தவரையில் அவர்கள் ஏற்கனவே தூய்மை அடைந்து விட்டனர். And then he gives two ways in which this transpires. இது எப்படி நடக்கிறது அப்படிங்கிறதுக்கான வழியை 2 விதத்துல விளக்குறார். Swakat in this verse means swata eva, from on one's own. ஸ்வகாத் அப்படின்னா தாமாகவே அவர்கள் தம்முடைய முயற்சியாகவே அவர்கள் அதை அடைகின்றனர். And parataha means paropadeshato va. On the other hand, another option is that someone else may. பரோத்தக அப்படின்னா வேறொருவர் யாராவது அவர்களுக்கு இந்த அறிவை கொடுக்க முடியும். பிரபுடைய நெட்வொர்க் ஏதோ ப்ராப்ளம் வந்துருது, கரண்ட் போயிட்டு நினைக்கிறாங்க, கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பிரபுட்ட கரண்ட் வந்துருது போல இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே. Yes, Prabhu. சரி, அவரு கொடுக்கலையா? இல்ல, கரெக்ட், அவர் தான் ஜாயின் பண்ணி மறுபடியும் கட் ஆயிடுச்சு அவருக்கு. சரி, ஓகே, அவருக்கு தெரியும், பண்ணுவார்னு நினைக்கிறேன். Hare Krishna, Prabhu. Sorry. So, we were saying, Sridhar Swami was saying that a person may be inspired on his own, as we've described in regards to Tamal Krishna Goswami, or a person may be inspired by someone else, Parataha. These are the two ways in which one may become a Narottama. நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம்னா, ஸ்ரீதர சுவாமி என்ன சொல்றாருன்னா, 2 வகையில ஒருத்தர் நரோத்தமம் ஆகலாம்.
கமல் கிருஷ்ண கோஸ்வாமி மகாராஜருடைய உதாரணம் நம்ம கொடுத்தோம். ஏன்னா அவர் தாமாகவே ஸ்வதாக அப்படிங்கறது அந்த உதாரணம். இல்லைன்னா வேற ஒருத்தர் அந்த உபதேசத்தை அந்த எண்ணத்தை அவர்களுக்கு கொடுக்க முடியும். It's the exact opposite of what Prahlad Maharaj described to his father in the 7th canto. Matirna Krishne paratasvatova. Either by one's own efforts or someone else's preaching, a non-devotee will never become Krishna conscious. இதத்தான் பிரஹ்லாத் மகாராஜர் சொல்றார் இரண்யகசிபுவுக்கு. ஒருத்தர் தாமாகவேவோ இல்ல வேற யாரோ ஒருத்தர் உபதேசம் செஞ்சோ பிரச்சாரம் செஞ்சோ அவர்கள் ஒருத்தர் தன்னுணர்வு பாதைக்கு வரணும். ஆனா அபக்தர்கள், பக்தர் அல்லாதவர்கள் நிச்சயம் இந்த இரு வகத்திலையும் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடையாது. Most of us, we are inspired by the instructions of others. பெரும்பாலானோர் நம்ம மத்தியில பெரும்பாலானோர் உபதேசங்கள் மூலம்தான் நம்ம இந்த மாதிரி இந்த நரோத்தம பாதையில வர வாய்ப்பு இருக்கு. Our Krishna consciousness depends on that. நம்ம கிருஷ்ண உணர்வும் அதை சார்ந்தே இருக்கு. Anyone who is tatastha shakti requires good association all the time. தட்டஸ்த சக்தின்னு சொல்ற நிலையில இருக்காங்க, எப்பொழுதும் அவர்களுக்கு குருவுடைய சங்கம் தேவைப்படுகிறது. On the other hand, those who are naturally Krishna conscious, they will create good association, as Srila Prabhupada did, as Tamal Krishna Maharaj did. ஆனா யார் ஒருவர் அந்த கிருஷ்ண பக்தியில முதிர்ந்த நிலையில இருக்காங்களோ அவர்கள் மற்றவர்களுக்கு இந்த சங்கத்தை கொடுக்க முடியும். எப்படி ஸ்ரீல பிரபுபாதர் இதை செய்தார், அதே போல தமிழ் கிருஷ்ண மகாராஜரும் அவர்னால மற்றவர்களுக்கு அவருடைய சங்கத்தை கொடுக்க முடியுது. So we can look at these two options, swakat parataha, in two ways. So நம்ம இந்த ஸ்வகாத் பரத்தக அப்படிங்கறத இரு விதத்துல இந்த வாய்ப்பு இருக்குங்கிறத பார்க்க முடியுது. For those who are naturally Krishna conscious, one explanation is that they're Nityasiddha devotees. They're not really conditioned. யாரொருவர் இயற்கையாகவே அவர்கள் கிருஷ்ண பக்தியை பெற்றிருப்பவர்கள் நித்திய சித்தர்கள், அதாவது எப்பொழுதுமே அவர்கள் கட்டுண்ட வாழ்க்கையில வர்றதில்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். But in most cases we go through the practice of sadhana bhakti, vaidhi bhakti. We develop some raga, we gradually become Krishna conscious over time. That's the normal progression. ஆனா இயற்கையாகவே நம்ம பெரும்பாலும் சாதன பக்தி செஞ்சு அதை பயிற்சி பெற்று அந்த பயிற்சி மூலம் நம்ம பக்குவ நிலையை அடைய முடியும். இதுதான் ஒரு விதத்துல நம்ம பெரும்பாலுமான உதாரணத்தை பார்க்க முடியுது. Paropadeshataha means someone else has preached to us. பரோபதேசத்தக அப்படின்னா என்ன அர்த்தம்? வேறொருவர் நமக்கு இதை பிரச்சாரம் செய்துள்ளனர் அப்படிங்கிறது பொருள். Goswami doesn't comment on this verse. ஜீவ கோஸ்வாமி இந்த ஸ்லோகத்திற்கு எந்த விளக்கமும் அளிக்கவில்லை. Vishwanath Chakravarti Thakur says, விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாக்கூர் இதற்கு விளக்கம் அளித்துள்ளார். Narottamastu prageva krita pratikara tallakshanamaha swakat swata eva parataha paropadeshato va atmavan viveki. The same thing he's telling that Sridhar Swami has already explained. The Narottama is being contrasted with a Dita. ஸ்ரீதர் சுவாமி என்ன சொன்னாரோ அதே தான் அவரும் சொல்றார். அதாவது நரோத்தமரை தீரன் அப்படிங்கிறவனை காட்டிலும் வித்தியாசப்படுத்தி காட்டப்பட்டுள்ளான். He was reformed even before taking sannyas. நரோத்தமர்கள் சந்நியாசம் எடுப்பதற்கு முன்னாடியே அவர்கள் தூய்மை அடைந்த நிலையில் இருப்பவர்கள். Either because he is nitya siddha or because he is a sadhaka. அவர் நித்திய சித்தராகவும் இருக்கலாம், இல்ல சாதகராகவும் இருக்கலாம். Either because he is naturally detached from material family life in particular, or he has developed that detachment over time through the practice of careful practice of sadhana bhakti. அதனுடைய பொருள் என்ன? இயற்கையாகவே அவர்கள் குடும்ப வாழ்க்கையிலிருந்து விலகி இருப்பவர்களாக இருக்கலாம், இல்லது அல்ல
அவர்கள் காலப்போக்குல நேர்மையான முறையில் சாதன பக்தியை பயிற்சி செய்து அதன் மூலம் அவர்கள் துறவு மனப்பான்மையை வளர்த்து கொண்டிருக்கலாம். So what is his characteristic according to Vishwanath Chakravarti Thakur? அப்போ இவர்களுடைய தனி அம்சம் என்ன அப்படின்னு விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் என்ன சொல்றாருன்னு நினைக்கிறீங்க? Atmavan Viveki. He is self-composed. He possesses himself, which means he is discriminating. ஆத்மவான் அப்படின்னு ஆத்மவான் what means he is self-possessed. அதாவது அவர் தன்னுள்ளேவே அனைத்தையும் அனுபவித்து தன்னுள்ளேவே அவர் உணர்ந்து அமைதியாக இருப்பவர் என்று பொருள். And he is very discriminating also. Viveki. அதே சமயத்துல விவேகி. ஆத்மவான் விவேகி. விவேகி அப்படின்னா அவர்னால எது சரி எது தவறு அப்படின்னு பிரித்து பார்க்கக்கூடியவர். I mean, we can say that in order to be Atmavan, you have to become Viveki first. உண்மையில சொல்லணும்னா ஆத்மவான் ஆகணும்னா முதல்ல நம்ம விவேகியாக இருப்பது அவசியம். Another way to interpret Atmavan means you have controlled yourself. You're in possession of your faculties, so to speak. இன்னொரு விதத்துல சொல்லணும்னா ஆத்மவான்கிறவன் யார் ஒருவன் தன்னுடைய உறுப்புகளையும் புலன்களையும் தன்னோட கட்டுப்பாட்டுல வைத்திருக்கானோ அவன் ஆத்மவான். Of course, that depends on sambandha gyan. அது எப்படி தெரிய வரும்? அது உண்மையிலேயே அவருக்கு என்ன சம்பந்த ஞானம் கிடைச்சிருக்கா அப்படிங்கறது பொறுத்துதான் அது. One has to know what to do and what not to do. சம்பந்த ஞானம் என்றால் எது செய்ய வேண்டும் எது செய்யக்கூடாது அப்படின்னு ஒருத்தருக்கு தெரிந்திருக்க வேண்டும். One has to discriminate who to associate with and who to avoid. ஒருவர் யாரோட சங்கம் கொள்ள வேண்டும் யாருடைய சங்கம் தவிர்க்க வேண்டும் என்கிற அறிவை பெற்றிருக்க வேண்டும். So the Narottama is somebody who is naturally inclined to Krishna consciousness or is very favorable and he easily awakens it. நரோத்தமர் என்பவர்கள் இயற்கையாகவே இந்த கிருஷ்ண உணர்வை அடைவதற்கு பாத்திரமாக இருப்பவர்கள், இல்ல யாருடைய சங்கத்துல ஒரு சிறு முயற்சியிலேயே அவர்களால அந்த நிலைக்கு உடனடியாக விழித்தெழ முடியும் அப்படிங்கிறவர்கள் நரோத்தமர்கள். Or he has awakened it even if it's not easy because he's heard from someone else. அந்த வழியில் இல்லாட்டாலும் பரவாயில்ல, யார் மூலமாவது காதுல கேட்டாவது அவர் அந்த நிலைக்கு விழித்தெழ முடியும் அல்லவா? Then Chakravarti Pad continues, Dhanam hridi kritva vanek yatitvat harim hridi kritva harim praptum iti bhavaha. The idea is that just as a merchant is always thinking about money, so a devotee is always thinking about Krishna. மிக அருமையான ஒரு சக்கரவர்த்தி பாதர் உதாரணம் தொடர்ந்து சொல்றார். ஒரு வணிகன் எப்பொழுதும் பணத்தை பற்றியே தான் யோசித்துக் கொண்டிருப்பான், அது போல ஒரு தூய பக்தர் நரோத்தமன் என்பவன் எப்பொழுதும் கிருஷ்ணரை பற்றியே யோசித்துக் கொண்டிருப்பான். His purpose is to attain Lord Hari. That's what he wants. நரோத்தமனுடைய குறிக்கோள் என்ன? பகவான் ஹரியை அடைவது. Is that where we stand? நம்ம அந்த நிலையிலேயே இருக்கோம். Do we really want Hari more than anything else? நமக்கு ஹரியை விட எதுவும் தேவையில்லை அப்படிங்கிற நிலையிலேயே நம்ம இருக்கோம். The Christians have a saying that God is jealous. கிறிஸ்துவ மதத்துல ஒரு கொள்கை இருக்கு, அது என்னன்னா கடவுள் பொறாமை கொண்டவர்னு. He doesn't like it when you have anything else in your heart but him. அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவரை தவிர அவங்க இதயத்துல வேற யாராவது இருந்தா அவருக்கு அது பிடிக்காது. That's what happens when you take birth in August. August? You mean the month August? Leos are like this. ஆகஸ்ட் மாசத்துல பிறக்கிறவங்க பொதுவா இந்த மாதிரியான மனநிலையை கொண்டவர்கள். Sa Narottamaha. This is the Narottama. ஆனா இதுதான் உண்மையான நரோத்தமன். He's attached to Krishna consciousness, period. அவன் கிருஷ்ண பக்தியில கிருஷ்ண உணர்வு மேலேயே முற்றிலும் பற்று கொண்டிருக்கிறவன், அவ்வளவுதான். அதுல அது தவிர வேற எதுவும் இல்லை. Tatratura sannyasi dhiraha bhakti viveki narottamedi bhedaha. So the difference is that the austere sannyasi is a wise man
and the person who understands Krishna bhakti and practices it is the best man. ஒருவன் தவத்தை மேற்கொண்டும் சன்னியாசி வந்து தவத்தையே மேற்கொள்ளும் சன்னியாசி, you said the austere one is he's wise. அவன் வந்து புத்திசாலியான நபர் தான், தவன் மூலம் மேற்கொள்பவன். ஆனால் யாரு வந்து பகவானே நம்பி இருக்காரோ அந்த சன்னியாசி சிறந்த சன்னியாசி. He's Dhira. He's described here as Bhakti Viveki. By discrimination, he has concluded that bhakti is the thing that he needs to do. அவர் வந்து பக்தி விவேகி, தீர, உண்மையான தீரன். ஏனால் அவருடைய அறிவு மூலம் அவர் ஆராய்ந்து பக்தி தான் உயர்ந்தது அப்படிங்கறத தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டு அந்த பகவானுடைய தூய பக்தியை மேற்கொண்டவர். And he's described as an atura sannyasi, a sannyasi because material life disturbed him. அப்படிப்பட்டவர் வந்து ஒரு விதத்துல ஆத்துர சன்னியாசின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அதாவது பௌதீக வாழ்க்கை வந்து அவருக்கு வந்து ஒரு இடையூறாக இருந்திருக்கு. But the Bhakti Viveki Narottama is a person who was previously also practicing bhakti and attracted. பக்தி விவேகின்னு சொல்லப்படக்கூடிய நபர் எப்படி பௌதீக வாழ்க்கையை மேற்கொள்வதற்கு முன்னாடியே அதுக்கு முன்னாடியே அவருக்கு அந்த அறிவு இருந்திருக்கு. அவர் வந்து பகவான் மீது இயற்கையான விதத்துல அவருக்கு பக்தி தான் உயர்ந்தது அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு முன்னாடியே தோன்றி இருக்கு. Of course, ultimately the distinction is only academic. இங்க கடைசியில பாத்தீங்கன்னா இரு வகையான வேறுபாடுகளும் ஒரு அளவுக்கு ஏற்றளவுன்னே சொல்லலாம். Because they both come to the same place. The Narottama also is a Bhakti Viveki and the Dhira is also a Bhakti Viveki. ஏன்னா இறுதியில் தீரனாக இருந்தாலும் சரி நரோத்தமராக இருந்தாலும் சரி இருவருமே பக்தி விவேகி அப்படிங்கிற நிலையை தான் அடைகின்றனர். The Narottama may have been a Dhira before he got Paropadesha. ஒரு விதத்துல பார்த்தா பரோபதேச கிடைக்கிறதுக்கு முன்னாடி நரோத்தமராக இருப்பவர் தீரனாக இருந்திருக்கலாம். So it's kind of like the question the difference between the Nitya Siddhas and the Sadhana Siddhas and the Kripa Siddhas. It doesn't make any big difference. நித்திய சித்தர்களும் இல்ல சாதன சித்தர்கள் அல்லது கிருபா சித்தர்கள் இவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய வித்தியாசம் இறுதியில் பார்த்தா இன்னும் வித்தியாசம் கிடையாது. Siddhato Siddha, person who is perfect. எந்த விதத்துல ஒருத்தன் பக்குவம் அடைந்தாலும் அவன் பக்குவம் தான். Okay, so we have to end a little early today, and I will end now. That's the end of the purports anyway. So maybe I should ask if there are any questions. We can discuss those. இப்போ நான் இதோட நிறுத்தி விரும்புறேன். ஏன்னா ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள் இருந்தா இப்ப நம்ம அதை கேட்கலாம். ஏதாவது கேள்விகள் இருக்கா? இங்க So Prabhu, I had one question. Yes. When somebody reads this Dhira and Narottama and some of the explanations, is there a possibility that somebody can come to a false conclusion? Or in other words, I'll ask this question in another way. Can a Narottama, in any ways, will he proclaim or will he even think in his mind that he has attained Narottama position? If so, what is the position of such people? You want to translate? நரோத்தமர்கள் உண்மையிலேயே அவங்க மனசுல அவர்கள் நரோத்தம நிலையை அடைந்து விட்டோம் அப்படின்னு எண்ணுவார்களா, இல்ல அவ்வாறு எண்ணினால் அவர்கள் உண்மையிலேயே நரோத்தமர்களா? இதை எப்படி புரிந்து கொள்வது? So naturally everyone assumes that he's a Narottama. That is the symptom of a Kanishta Adhikari. எல்லோரும் மற்றவர்கள் அனைவருமே அவங்க இவர் நரோத்தமர் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அப்படிப்பட்ட நபர்கள் கனிஷ்டர்கள், ஆரம்ப நிலை அப்படின்னு தெரிய வருது. So certainly it's possible for someone thinks like this. இந்த மாதிரி யோசிக்கிறது ஒரு சிலர்னால நிச்சயம் முடியும். அது சாத்தியம்தான், அது இல்ல சாத்தியம் இல்லைன்னு சொல்ல முடியாது. Srila Prabhupada said something similar in that a person who claims that he's liberated or thinks he's liberated most likely is not so. ஆனா ஸ்ரீல பிரபுபாதர் என்ன சொல்லியிருக்கார்?
ஒரு சிலர் தாம் நரோத்தம நிலையை அடைந்து முக்தி பெற்ற நபர் இல்ல முக்தி அடைந்து விட்டோம் என்று நினைக்கலாம். ஆனா உண்மையிலே அவர்கள் முக்தி பெறவில்லை. So it's generally not advisable to think that now I'm a Narottama. It will cause problems. பொதுவா ஒருத்தர் நான் நரோத்தம நிலையை அடைந்து விட்டேன் அப்படின்னு என்றது எண்ணிக்கொள்வது அறிவுறுத்தப்படுவதில்லை. ஏனெனில் அந்த மாதிரியான எண்ணங்கள் பிரச்சனைகளை கொண்டு வர வாய்ப்புண்டு. Out of humility, a devotee always thinks, what to speak of Narottama, I'm not even a Dhira yet, I'm completely adhira. ஆனா உண்மையான பக்தர்கள் பணிவை மேற்கொள்பவர்கள் பணிவை மேற்கொண்டால் அவர்கள் நான் தீரன் கூட கிடையாது, நான் பக்தனே ஆகல இன்னும் அப்படின்னு தான் எண்ணிக்கொள்வார்கள். And unfortunately, in most cases, that's simply the most accurate description as well. ஆனா துரதிர்ஷ்டவசமாக இந்த சூழ்நிலையில பாக்குறது என்னன்னா உண்மையிலே அதுதான் நம்மளுடைய நிலையாகவும் அமைந்துள்ளது. So who judges? அப்ப யார் தீர்மானிக்க முடியும் இதை? Krishna. கிருஷ்ணர் தான் தீர்மானிப்பார். We don't have the ability to judge. நம்ம இந்த மாதிரி தீர்மானத்திற்கு நாமளே வருவதற்கு எந்த விதத்திலையும் நமக்கு அருகதை இல்லை. So it's always best to take a humble position and consider oneself a fool, especially before the spiritual master. அதனால நம்ம பணிவான நிலையை மேற்கொள்வதே மிக சால சிறந்தது. அதாவது குறிப்பாக ஆன்மீக குரு முன்னாடி நான் ஒரு முட்டாள் அப்படிங்கிற நிலையை எப்பொழுதும் அந்த மனப்பான்மையை ஏற்றுக்கொள்வதே சால சிறந்தது. Okay. Thank you, Prabhu. Another question. Ishwari Mataji. Hare Krishna, Prabhuji. My question was related to you ended this talk with saying that there's no difference among the siddhas. But Krishna in Bhagavad Gita says, among all the four categories of people who come to me, the jnani is the most beloved. So I was wondering between Narottama and there's a possibility that the Arti and the Jignasu can become a jnani. So are they kind of so my question basically in terms of this Narottama and Naradhira is the Naradhira can become a Narottama too by realization. Even in the beginning he wasn't. He gives up he renounces by trusting, but he can acquire that knowledge and he can ultimately become truly renounced. But is this labeling permanent? In other words, I missed some of your slide for the translator and repeat. My question is between the Narottama and the Dhira, who is frustrated and becomes renounced. There's also it seems like a gradation where the Dhira can become a Narottama. And basically Krishna says in Bhagavad Gita that of the four people who come to him, Jnani is his favorite. So if you kind of extrapolate that to this, obviously the Narottama is his favorite. But the person who becomes a Narottama later on, does he also attain that position or is that labeling permanent? Okay, you want to translate? I'll try my best here. I don't know if I got everything right. தீரன் நரோத்தமன் அப்படின்னு இரு வகை. ஒருவர் துறவு வாழ்க்கையில வெறுப்படைந்ததுனால துறவு வாழ்க்கையை மேற்கொண்டார். நரோத்தமர்ங்கிறது இயற்கையாகவே அவருக்கு முன்னாடியே தூய்மை அடைந்திருந்ததுனால அவர் துறவு வாழ்க்கையில மேற்கொண்டார். ஆனா பகவத்கீதையில கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா ஞானிதான் உயர்ந்தவன். இந்த பல வகையில ஒருத்தன் தீரன் பாதைக்கு வந்தாலும் ஞானிதான் உயர்ந்தவன். அந்த விதத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா நரோத்தமர்கள் தான் உயர்ந்தவர்கள், சிறந்தவர்கள், எனக்கு விருப்பம் அடைந்தவர்கள், என்னுடைய அன்பு பாத்திரமானவர்கள், இந்த மாதிரி ஒரு இதை கொடுக்கிறார். ஆனா இந்த தீரர்கள் காலப்போக்குல நரோத்தமர்களாக வர முடியும். ஆனா அப்படியா அந்த மாதிரி தீரனாக இருந்து நரோத்தமனாக வந்தவனும் பகவானுடைய அன்பின் பாத்திரத்திற்கு அடைக்கலம் தகுதி பெற்றவனா? இதை பற்றி கொஞ்சம் விளக்கினா
நல்லா இருக்கும். Did I translate that, Mataji? You know Tamil? Yes, Prabhuji, you did. Thank you. Okay, so we have to understand the context of that statement. Jnani tvatmaiva me matam. In chapter 7. Atmaiva matam. Yes, Prabhu. Yeah. So we have to understand that context because there Krishna is talking about mixed devotees. ஞானி ஆத்மைவ தே மதம் அப்படிங்கிற ஸ்லோகம் பகவத்கீதையில எந்த தருணத்துல சொல்லப்பட்டது? கலக்கமடைந்த கலங்கிய பக்தி, அந்த மிஸ்ர பக்தி, அவர்களை பற்றி கூறப்பட்டிருக்கு. He's talking about the person who is artha, distressed, the person who is artharthi, who பிரபு என்ன சொல்ல வந்தாருன்னா, அந்த ஸ்லோகத்துல ஆர்த்த அர்த்தார்த்தி அப்படின்னு 3 வகை இருக்கு ஞானியை தவிர. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம ராம ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ராம ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ராம ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே 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 கிருஷ்ண கிருஷ்ண Hare Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare Hare Rama Rama Hare Yes, Prabhu. So in chapter 7, Krishna describes 4 kinds of mixed devotees who initially approach him with their motives. One is distressed, one wants money, another is just curious, and the other is a jnani. பகவத் கீதையில கிருஷ்ணர் 4 வகையான பக்தர்களை பத்தி சொல்றார். ஒருத்தன் வந்து சோகத்துல இருக்கிறான், அதனால கிருஷ்ணரை அடைகிறான். ஒருத்தன் செல்வத்தை விரும்புகிறான், அதனால கிருஷ்ணரை அடைகிறான். ஒருவன் ஆர்வமாக இருக்கிறான், அதனால கிருஷ்ணரை அடைகிறான். மற்றொருவன் இறுதியில் ஞானி, அவன் அறிவுபூர்வமாக பகவானை அடைகிறான். So Krishna is referring to the jnani as the best of those 4. இந்த 4 பேர் மத்தியில தான் கிருஷ்ணர் இங்க வந்து ஞானி சிறந்தவன் அப்படின்னு சொல்றார். He's not saying that the jnani is better than the narottama. ஆனா இங்க வந்து ஞானிங்கிறவர் வந்து நரோத்தமரை காட்டிலும் சிறந்தவரோ இல்ல நரோத்தமரோ என்று கூறுவதில்லை. Rather, the purport should be understood. Janmanam ante jnanavan mam prapadyate. That when one actually has full sambandha gyan, then he's able to chant without offense and he'll surrender and become an narottama. That is the understanding. உண்மையில சொல்லணும்னா இன்னொரு பகவத்கீதை ஸ்லோகம் இருக்கு, பகுனாம் ஜன்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்யந்தே. சோ அந்த மாதிரி பல ஜென்மங்கள் கழிச்சு ஒருத்தன் வந்து ஞானியாக இருந்தாலும் அவன் வந்து இறுதியில் அந்த ஜென்மங்கள் அவன் பகவானுடைய தூய பக்தனாக சரணடைந்து அந்த பாதைக்கு வருவான். Otherwise, if somebody is swata parato va, if someone is already a narottama, then that person has already achieved the purpose of all gyan, so there's no need. உண்மையில பார்த்தா ஸ்வதா பரோத்தவான் சொல்லப்படக்கூடிய ஒருவர் நரோத்தமராக தாமாகவே இயற்கையான நிலையில நரோத்தமராக இருக்கிறார் என்ற பட்சத்தில் அவருக்கு ஞானம் என்று தேவையே இல்லை. Is that clear? I was actually asking about the transition from the Dhira to Narottama. Okay. And whether that person qualifies for Krishna's love as much as the Narottama does. தீரனுக்கும் நரோத்தமனுக்கும் உள்ள வித்தியாசத்தை பற்றி, அதாவது ஒரு தீரனாக இருந்து அவன் நரோத்தமனாக அடைந்தால் அதே அன்பின் பாத்திரம், நரோத்தமர் எப்படி அன்பின் பாத்திரமாக இருக்கிறார்களோ அதே அன்பின் பாத்திரமாக இருப்பார்களா? எஸ் பிரபு. Transition from Dhira to Narottama
means once a person has good knowledge of bhakti, and particularly Brahma Bhuta Gyan, once a person realizes that he's not the material body, that person will become a solid devotee, which is what makes the Jnani more dear, or of those four mixed devotees. பக்தி பாதையில கலக்கம் உள்ள பக்தர்கள் 4 பேர் இருக்கும்னு சொன்னோம். அந்த 4 பேர்ல யார் ஒருவர் ஞானி அப்படின்னா, இந்த I missed the first part. So the jnani is already understanding. He becomes a jnani only if he understands that. Well, because he's a jnani, therefore his bhakti is probably going to be more steady than the other 3. That's the point. இந்த 4 கலக்கமுடைய பக்தியாக இருந்தாலும் ஞானி அப்படிங்கிற நிலையை ஒருத்தர் அடைஞ்சிருக்கானா, அதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, அவனுடைய பக்தி திடமான பக்தியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் பொருள். But once he becomes a devotee, once he becomes a Narottama, then there's no difference anymore. As we said, the oneness is that Narottama is a Narottama, a Siddha is a Siddha. ஆனால் இப்படிப்பட்ட நபர் எப்பொழுது தூய பக்தி தொண்டை ஏற்றுக்கொண்டு பக்தராக மாறினார்னா, அவர் நரோத்தமராக மாறிவிட்டார். நம்ம ஏற்கனவே அதைத்தான் சொன்னோம். தீரர்களுக்கும் நரோத்தமர்களுக்கும் அந்த விதத்துல எந்த பக்குவ நிலையை அடைந்தார்கள் என்றால் எந்த வித்தியாசமும் கிடையாது. It's a big topic, and it's discussed at length in Vishwanath Chakravarti Thakur and Baladevi Vidyabhushan's commentaries on chapter 7, in which they categorize devotees into different classes based on their attachments or their purity, as the case may be. இது ஒரு பெரிய தலைப்பு. இது பக்தி பலதேவ வித்யாபூஷணரும் சரி, விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கரும் சரி, அவர்களது வியாக்கியானத்துல இந்த அத்தியாயத்திற்கான வியாக்கியானம் கொடுக்கறதுல பக்தர்களுள்ள எவ்வளவு பல வகைகள் இருக்கிறார்கள், அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், அவர்களுடைய மனநிலை என்ன, அது எல்லாமே விரிவாக அங்க விவாதிக்கப்பட்டுள்ளது. In one sense, anyone who worships Krishna for any reason and at any time, if he chants the holy name even once, that person can be considered a devotee. ஒரு விதத்துல பார்த்தா ஒருவர் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எந்த மனநிலையாக இருந்தாலும் சரி, எந்த காலமாக இருந்தாலும் சரி, அவர் ஒரு முறை ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை உச்சரித்தாலே அவர் பக்தர் என்று நம்ம புரிந்து கொள்ளலாம். But that doesn't make him the same as Srimati Radharani. ஆனா அவர் ஸ்ரீமதி ராதாராணியோட நிலையை அடைந்து விட்டார் என்று கூற முடியுமா? இல்லை. There are all different kinds of devotees. இவர்கள் மத்தியில் அங்கிருந்து இதற்கு மத்தியில எவ்வளவோ வகையான ரகரகமான பக்தர்கள் இருக்கிறார்கள். So the qualification of the Narottama is that he's already gone through one of these 4 preliminary stages, and therefore he's very pakka devotee, he's staunch, pure devotee. ஆனா நரோத்தமருடைய தகுதி என்ன? இந்த மாதிரியான வெவ்வேறு நிலைகளை கடந்துதான் அவர் பக்கா பக்தர், அதாவது தூய பக்தர் அப்படிங்கிற பக்குவமான நிலையான பக்தர் என்ற நிலையை அடைந்துள்ளார். Is that okay? Yes, thank you, Sister. Okay, so we have to end now. Yes. But thank you all very much for listening carefully. We'll resume again next week. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். Mukunda Prabhu ki jai. Gaur Bhakta Vrinda ki jai. Srila Prabhupada ki jai. Hare Krishna. Hare Krishna Prabhu.